Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching Yes, வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குங்க. மை ஃபேவரட் பீப்புள் ஆன் ஸ்க்ரீன். மை காட், திஸ் இஸ் சம்திங் பியாண்ட் த எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லுவேன். பயங்கரமாக இருக்குது. படம் எப்படி இருக்குது என்ன ஒன்றும் தேவையில்லை. இந்த 2 பேர் ஆன் ஸ்க்ரீனில் இருந்தால் போதுங்க. எனக்கு அதுதான் வேணும். ஜஸ்ட் கோ அண்ட் சிட், வாட்ச் தெம் பர்ஃபார்மிங். முடிஞ்சு போச்சு. கமல் சார் ஒரு சைடு பர்ஃபார்ம் பண்ணிட்டுருப்பார், தலைவர் அந்த பக்கம் ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டுருப்பார். 2 பேரை பார்த்துட்டு உட்காந்தாலே போதும். ஒன்றும் வேணாம், மெய்யழகன் மாதிரி நீங்கள் சும்மா 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருங்க. எங்களுக்கு அது போதுங்கிற மாதிரி தான் நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ வாங்க எப்படி என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ த்ரில்டு அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, தலைவர் எப்படி இருப்பார், கமல் சார் எப்படி இருப்பாருங்கிற மாதிரிலாம் ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது. வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். ஆப்வியஸ்லி நெல்சனோட ப்ராஜெக்ட்டு கேட்கவே வேணாம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு எக்ஸ்பெக்டிங் சம் ஃபன் அண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரேம் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போகிறது தி காட்ஃபாதர். இந்த ரூமுக்கா ரெஃபரன்ஸை காமிச்சிட்டாரு முதல்ல. தான் தொடுங்க. என்னத்தல சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா ராகஞ்சி. சரி, கரகர பிரியாலே போயிடும் சொல்கிறேன். தொண்டை வர ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்திரியப்பா, பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். தலைவர் ரூமா இந்த கமல் சார் ரூமா 7 கமல் சாரா? சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. தலைவர் இருக்கட்டும். இது சூப்பரா இருக்கு. தட் பெல்ட் எல்லாம் பாருங்க, 80s டைப்ல இருக்கு. சூப்பரா இருக்கு இது. ஓ வாட் a fantastic watch. சார் எடுத்து கட்டிட்டார் சார். இது பாருங்க இப்ப ட்ரெண்ட் ஆகும் பாருங்க. நினைச்ச கமல் சாரோட ஃபேவரட் கிளாஸ் அது. my god, he looks so good. தலைவா, அந்த வில்லனிசம் 80s வில்லனிசம் அப்படியே தெரியுது. அனி man, this guys. Oh, frame. What? என்ன ஃப்ரேமுங்க அது. Look at them. Oh my. என்ன தலைவர் இவ்வளோ எங்க இருக்காரு. ஓ மை காட், 2 கண்ணெல்லாம் பத்தாது சார் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. This background score is so good. This is oh my god. சும்மா சொல்லலைங்க, சத்தியமா சொல்றேன். இதெல்லாம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஃப்ரேமுங்க இதெல்லாம். ஓ மை காட், லுக் அட் ஹிஸ் ஐஸ். ஐயோ, இவங்கள ஏப்பா நடுவில் சுத்த விட்டுருக்கீங்க? That was an epic. Man, this is enough for me. Benz car. Man, the score is. இதுக்கு தான் சாகறாங்க அனிருத் வேணும்னு சொல்லி. Only he can pull off this. சிரிப்பு வந்துருச்சு நெல்சனுக்கு. சார், ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். யாரு ஹீரோ? தலைவர் தான் வில்ல. இதுல பேச்சே இல்ல. ஹீரோ
MDS 777 so commencing soon. Oh my god. அப்பா ஏங்க இது வந்து எனக்கு இது என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ சூப்பரான ஒரு 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 ஃப்ரேம். அதாவது தலைவர் சொல்லுவார்ல, ஃப்ரேமை பாருங்கள் ஜீன் சொல்லுவார் பாருங்களேன். இனி அந்த வேர்டுக்கு வந்து ஒரு கம்ப்ளீஷன் வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே என்ன ஃப்ரேம் வேண்டி இருக்குது? சீரியஸாக சொல்கிறேன். கமல் சார் அண்ட் ரஜினி சார் ஆன் ஸ்க்ரீன், வாட் எல்ஸ் யூ நீட் மேன்? அவங்க ஸ்டேஜில் பேசுகிறது அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வந்து செகண்டரியான ஒரு விஷயங்கள் தான். அதெல்லாம் நம்ம அடிக்கடி அவங்கள பார்க்குறோம். பட் ஆஃப்டர் அ வெரி வெரி லாங் டைம் வி ஆர் விட்னஸிங் திஸ் எப்பிக்னஸ் ஆன் ஸ்க்ரீனுங்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஒரு 1000 பாகுபலி 2000 கேஜிஎஃப்ங்க சமங்கிற மாதிரி தான் நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இவங்க 2 பேருங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஈச் இண்டிவிஜுவல் they like they have done so much for industry. They've done so much. அவங்களோட மூவிஸ் இப்போ வரைக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தேர் ரியாக்ஷன்ஸ், தேர் பெர்ஃபார்மன்ஸ், தேர் ஆக்டிங், த ஸ்டைல். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், அவங்க 2 பேர் ஒரு மூவியில் ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 2K கிட்ஸ்லாம் நினைப்பாங்க விஜய் சார் வந்து ஸ்டைல் பண்ணிட்டாரு, அஜித் சார் வந்து இந்த ஸ்டைல் சூப்பராக பண்ணுறாருன்னு நினைப்பாங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா திஸ் போத் பீப்புள் ஐ எம் சேயிங், விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், நாட் ஓன்லி தேம், லைக் லாட் ஆஃப் ஈவன் கேரளாலேயே இருக்கட்டும், நிறைய இடத்துல இருந்தும் வாட் தி பீப்புள் ஆர் டூயிங் சம் ஸ்டைல்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திஸ் ரஜினி அண்ட் கமல்ங்கிற இந்த 2 துருவங்களும் ஆல்ரெடி பண்ணி வச்சது. 80ஸ்லேயும் 70ஸ்லேயும் 90ஸ்லேயும் அவங்க பண்ண மூவிஸ்லேருந்து எடுக்கிற ரெஃபரன்ஸு தான் அது. நீங்கள் சும்மா கேஷுவலாக நீங்கள் வந்து 80s மூவிஸ் தலைவரோட எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுற ஹீரோஸோட ஒரு டயலாக்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்போவே அவர் பண்ணி வச்சுருந்துருப்பார். நம்ம வந்து நினைப்போம் தலைவர் அப்போவே இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காரு பாருங்களேன், அப்போ நம்ம வந்து பயங்கர ஆச்சரியமாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு 2 ஐ மீன் ஐகான்ஸ் ஆஃப் தமிழ், ஐகான்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமானே நான் சொல்லுவேன். இன்னமும் சொல்கிறேன், நம்ம தெலுங்கு, கன்னடா, யார் எங்கே வேணால் எடுத்துக்குவாங்க, ஸ்டைல் பண்ணுற யாரை வேணால் எடுத்துக்குவாங்க, தலைவரோட ஒரு சாயல் இல்லாமல் அவங்கள நம்ம பார்க்கவே முடியாது. என்னடா ரஜினி மாதிரியே பண்ணுறாங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஈவன் பிரதீப் ரங்கநாதன் பண்ணுறதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தலைவர் மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா these 2 people have done so much. Man, this is epic. And I'm so happy why இது வந்து நெல்சன்கிட்ட போனது வந்து ஐ எம் so happy because இவங்க 2 பேரையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கூலான பர்சன் தான் வேணும். பயப்படுற ஆளோ இல்லை வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஆளோலாம் வேலைக்கே ஆகாது. ரொம்ப கூலாக ஜாலியாக, இங்கே வாங்க, நீங்கள் இப்படி வந்து நில்லுங்க தலைவா, நீங்கள் இந்த டைலாக் பேசுங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இப்படி சொல்கிற காம்போ தான் வேணும். ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் சூப்பர் டூப்பர் அனௌன்ஸ்மெண்ட், சூப்பர் டூப்பர் ப்ரோமோ அண்ட் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஃப்ரேம். அந்த 2 பேர் காருக்குள்ள ஐயோ அந்த கீயை தூக்கி போட்டு அவர் பிடிக்கிறது. ஏங்க நம்ம ரஜினி சாரை ஒரு ஸ்டைலுன்னு சொல்கிறோம், கமல் சார் எவ்வளோ பெரிய ஸ்டைலுன்னு உங்களுக்கு தெரியாது. ஹீ இஸ் லைக், அவர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல். அவர் நம்ம ரஜினி சாரோட ஸ்டைல் கொஞ்சம் கூட அவர்கிட்ட இருக்காது. ஆனால் ஹீ இஸ் வெரி வெரி மச் யூனிக் இன் ஸ்டைல்ஸ். நம்ம நிறைய பேர் அதை நம்ம கொண்டாடவே இல்லை கமல் சாரோட ஸ்டைலு. நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக சொல்கிறேன், ஹீ இஸ் அ வெரி வெரி யூனிக் ஸ்டைல் ஆஃப். அவர் பார்க்குற பார்வை, அவர் நிற்கிற தோரணையிலேருந்து எல்லாமே ஸ்டைல் இருக்கும். அதே தான் ரஜினி சாரோட இருக்கும். ரஜினி சார் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக கோணையாக நிற்பார், நம்ம அதை தான் கவனிப்போம். பட் கமல் சாரும் அதே மாதிரி பயங்கர ஸ்டைலு. ஸோ இதில் வந்து 2 ஸ்டைல்ஸும் வந்து பார்த்தீங்களா, நான் என்னமோ வளரிட்டு இருக்கேன். 2 பேரை பார்த்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு இன்னும் அடங்கலை. ஐ எம் கோயிங் டு வாட்ச் இட் ரிப்பீட்டட்லி. அவ்வளோதான், பார்த்து தீக்க போகிறேன் இன்றைக்கி. நான் என்னோடதே ஒரு 100 வியூஸ் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ எம் கோனா வாட்ச் இட் அகைன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.